வணக்கம் வியூவர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் வந்து காளான் ரைஸ் செய்ய போகிறேன். இப்போ வந்து நெய்யும் எண்ணெயும் இந்த அளவுக்கு நான் விட்டு எடுத்துருக்கேன். தாளிப்புக்கு வந்து பட்டை, ஏலக்காய், கிராம்பு எல்லாமே எடுத்து வச்சுருக்கிறேன். சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். காளான் வந்து 2 பாக்ஸ் வந்து கழுவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். பச்சை பொன்னி இது ஒரே ஒரு இந்த பாக்ஸில் ஒரே ஒரு அளவு மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். ஒன்றுக்கு வந்து 2 தண்ணி விட போகிறேன். தனி மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன் போடுவேன். இஞ்சி பூண்டு விழுது இருக்குது, கொத்தமல்லி புதினா இருக்குது. மீன் மேக்கர் வந்து சும்மா ஒரு கையளவு போட்டிருக்கேன். அதில் போடலான்ட்டு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், அதுக்காக எடுத்து வச்சுருக்கிறேன். கல்லுப்பு போட்டு நல்லா வணக்குவோம். இஞ்சி போட்டு போட்டாச்சு, நல்லா வணக்குவோம். மீன் மேக்கர் வந்து நல்லா இடித்து கொழுந்துட்டேன். கொத்தமல்லி புதினா போட்டேன், காளான் போடுவோம். தனி மிளகாத்தூள் போட்டுருக்கேன், நல்லா வணக்குவோம். கலருக்காக எஸ்நெய் போட்டிருக்கேன். ரைஸும் தயிரும் விட்டுருக்கேன், நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். தேவையான கல்லுப்பு போடுவோம். 1க்கு 2 தண்ணி. நல்ல கொதி வந்ததும் சிம்மில் வச்சு ஒரு 15 நிமிஷம் குக்கர் மூடியை போட்டு விசில் போட வேண்டாம். 15 நிமிஷம் ஆனதும் ஆஃப் பண்ணிக்குவோம். வெயிட் போடாமல் ஒரு 15 நிமிஷம் இருந்ததும் ஓப்பன் பண்ணி கட்டுறேன். மணக்க காளான் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பச்சை அரிசியில் தான் நான் போட்டிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.